ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். குட்டிக்கு நம்ம அம்முக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அது ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அவங்க அப்படியே காவேரி மெஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கிறது, அம்மாவை அப்படியே அழகாக ரசிக்கிறாங்க. எப்பவுமே கூட உட்காந்து லஞ்சு சாப்பிட்றவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட போயிட்டு உட்காந்து அவங்களாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் ஊட்டி விடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு நம்ம காவேரியை ஊட்டியும் விட்டுறாங்க. விடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களையும் மீறி கண்ணு கலங்குது நம்ம அம்முக்குட்டிக்கு. சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அம்மு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால. அண்ட் இன்னொரு சைடு என்னதான் அந்த உண்மையாக அவங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. அம்மான்றது அவங்களுக்கு இறக்கல, உயிரோட இருக்காங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. அதை மற்ற பசங்ககிட்டயும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்கிறாங்களே தவிர்த்து யார் அவங்க அம்மான்ற விஷயத்த மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாழினிக்கு டவுட் யாழினி ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ இப்படி சொல்கிறேன், என்னதான் அது அப்படின்னு கேட்கும்போது சரி நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அழகாக எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்ன அடுத்த செகண்டே யாழினி ஓடுறாங்க, நான் இப்பயே போயிட்டு இதை காவேரி அதாவது சித்திக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஸோ அதனால் கையை பிடிச்சி இருக்கும்போது அவங்களுமே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. ரியல் லைஃப்பில் 2 குட்டி சண்டை போட்டுக்கிட்டா இப்படி தான் இருக்கும். பட் நல்ல வேலை காவேரி மிஸ் அங்கே வந்தோன்னா அஞ்சலி பாப்பா யாழினி பாப்பா எதையுமே சொல்லலை நம்ம காவேரி கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே யாழினி கிட்ட போயிட்டு ஏன் அதை நம்ம காவேரி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில், அதாவது இப்போ நான் சொன்னால் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அம்மா செத்து போயிடுவாங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னதும் அந்த பாப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஓகே நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வயசுலேயே அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் காவேரியும் இப்படி தான் இருக்கிறோன்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ மூமெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிவின் யமுனாவுடைய கம்பேக்கு. ஸோ இனிமேல் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க போல். சடனாக வந்துடுறாங்க. அம்முக்குட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. ஸோ இனிமேல் அந்த ப்ரொமோ கண்டென்ட் நாளைக்கு தான் வரும் போல. நான் கூட இன்றைக்கே அதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. விஜயும் அம்முவும் யாழினி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது காவேரி விஜயவே பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக சார்னு ஆரம்பிக்கும் போது நம்ம விஜய் அப்படியே கிளம்பிடுறாரு, பேசாமல் கிளம்பிடுறாரு. பட் அம்முக்கு செம்ம கோவம் வந்துடுது அவங்க அம்மா கிட்ட, அப்பா பேசாமல் வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அதாவது அம்மாவுக்காக அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அந்த கொஞ்சம் டைம் கேப்பில். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டேயே ஏன்ப்பா முன்னாடிலாம் அப்படி பேசுவீங்க, எப்போடா அம்மா வருவாங்க பேசலான்னு இருப்பீங்க, இப்போ அம்மாவே பேசலான்னு இருக்கும்போது நீங்கள் ஏன்ப்பா இப்படி அவாய்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது விஜய் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இப்போ ஆக்சுவலாக நான் இக்னோர் பண்ணலை, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மு கிட்ட சொல்கிறாரு. அம்மு கடைசியாக ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நான் கிளாஸில் இருக்க எல்லாருக்கிட்டையும் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே விஜய் ஷாக் ஆகுறாங்க. இப்படியும் அம்மு செம்ம தெளிவாக இருக்காங்க, அம்மாவுக்கு இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. ஈவன் யாருக்குமே அவங்க அம்மா யாருன்றதையும் ரிவீல் பண்ணலை. பட் குட்டி குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூத் ரிவீல் ஆக வைக்கலாம், பார்ப்போம் எப்போதான் அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.